வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை சொல்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 1ஆம் தேதி வைகாசி பிறக்கிறது. சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கிறது. இந்த வைகாசி மாதம் மிக மிக முக்கியமான மாதம். இந்த வைகாசி மாதத்தில் ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். ஏகப்பட்ட சுபகாரியங்களுக்கு ஆகாதவங்களுக்கெல்லாம் கூட நடக்கும். ஆகவே 12 ராசிகளுக்கும் இந்த வைகாசி மாத பலனை சொல்கிறேன். பொது பலனாக சொல்கிறேன். நாளைக்கு ராசி பலனாக சொல்கிறேன். அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்ததிலிருந்து ஆடி ஆவணிக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நன்றாக மழை பொழியும். நீர்நிலைகள் நிறைந்து விடும். அனைத்து நீர்நிலையும் நிறைந்து விடும். அப்படி என்று என்னுடைய சோழி சொல்கிறது. ஆகவே நீங்கள் இதை நன்றாக கவனித்து இந்த வைகாசி மாதம் மிக உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்கள். ஏன் என்றால் பொருளாதாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொருளாதார சூழ்நிலை சரியில்லை என்று. தங்கத்தை வாங்குவதை தவிர்க்கும் சொல்லியிருக்கேன். நமது பிரதமரும் அதான் அறிவித்திருக்கிறார். அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும். அதாவது நான் சொல்வது எல்லாருக்குமே உண்மைதான். அது சில மாற்றங்கள் வரும். நான் மகான் கிடையாது, வேறு நடக்கிறத சொல்லுகிறேன். அதேபோல் வைகாசி மாதம் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். புத்திர பாக்கியம், திருமணம் நடக்காத ரொம்ப கஷ்டப்படுறது. இந்த சிவனடியாரை சந்திங்கள். உங்களுக்கு முக்கியமான பலன் கிடைக்கும். உங்கள் தகுதிக்கேற்ப பலன் கிடைக்கும். அது எந்த விதமானத்தையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு வாரமாக ஒரு 15 நாள் இருக்கும் வீடியோ பேசி அதை அடுத்த வாரம் சொல்லுகிறேன் என்ன என்று. ஆனால் நீங்கள் யூடியூப் பார்க்கும், சேனல் பார்க்கும் அன்பர்கள், வாசகர்கள், பெரியவர்கள், சின்னவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். வைகாசி மாதம் பொதுவாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றாக உள்ளது. பொருளாதார மந்தமாக இருந்தாலும் நன்றாக உள்ளது. அடுத்தது ஆங்கிலத்தில் 27ஆம் தேதி குரு பயிற்சி வருகிறது. நன்றாக கேளுங்கள். அந்த குரு பயிற்சி மிக முக்கியமாக கணித்து வைத்திருக்கிறேன். அதை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த வைகாசி மாத வெள்ளிக்கிழமை பிறக்கிற நாள். இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் தயவு செய்து இந்த சிவனை சந்திங்கள். திருமணத்துக்கு முக்கியமாக ஒரு தடுங்கல் நீங்கும் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். அதேபோல் தொழில் சாணம் அந்தமாக இருந்தாலும் அதிக முதலீடு செய்யாமல் சற்று கவனமுடன் செயல்படுங்கள். வெற்றி அடைந்து விடலாம்.
ஒரு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் பற்றி கவலை இல்லை. புதிதாக தொழில் செய்வர்கள் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதிகம் கடனை வாங்கி சிக்கலுக்கு ஆகிவிடாதீர்கள். ஏன்னா உலகம் பூராம ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்றதால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏழைகள்லாம் பணக்காரர்கள், பணக்கார ஏழை. அது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போவார், ஆரம்பம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் இருக்கிறது. நாளை நான் புதன்கிழமை 12 ராசிக்கும் எப்படி உள்ளது என்பதை விரிவாக சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாய.